ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி வர கிட்டக்க வந்துட்டு ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாமா? நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரவா லட்டு. நிறைய பேருக்கு ரவா லட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ரவா லட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி செய்யலான்ட்டு பார்க்குமா? ஒரு கப்பு ரவா வந்து எடுத்துகிட்டு, நான் வந்து ரோஸ்டர் ரவா வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு அரைச்சிட்டு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே அரை கப் அளவுக்கு சர்க்கரை, அதாவது ஒரு கப்பு அளவுக்கு ரவாவுக்கு அரை கப்பு சர்க்கரையே வந்து போதுமானது. அதை வந்து சேர்த்துட்டு அதையுமே மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து நல்லா வந்து பவுட்ராக வந்து அரைச்சிட்டு அதையும் வந்து நம்ம பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ரவா சேர்த்துருக்கோம்ல அதுலேயே. இப்போ ஒரு 10 போல் முந்திரி வந்து எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நெய்யில் வந்து வறுத்துப்போம். லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆனால் போதும். முந்திரியை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நெய்யில் வந்து வறுத்துங்க. இல்லைனா சீக்கிரம் அப்படியே கலர் வந்து மாறிடும், ஆனால் சவு சவுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த நெய்யோடையே இந்த மாவில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து உருக்கி வச்சுருக்கேன். லைட்டாக வந்து சூடு பண்ணி, எதுக்காகனா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிக்கிறதுக்காக தான். ஃபஸ்ட்டு முந்திரியை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்க நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கரண்டியால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையை வச்சிடாதீங்க. நெய் வந்து சூடாக இருக்கிறதால கை வந்து சுடுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இப்போ எல்லா நெய்யுமே நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா நெய் இன்னும் கொஞ்சம் கூட சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருண்டை பிடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா அழுத்தி வந்து உருண்டை பிடிங்க, அப்போ தான் உடையாமல் இருக்கும் உருண்டை. எப்படி இருக்குது? பார்த்தாலே சூப்பராக இருக்குல்ல? கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம். சப்போஸ் நீங்கள் ரோஸ்டர் ரவா வாங்கலைன்னா லைட்டாக வானலில் வந்து நெய் ஊற்றி ரவா வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்க. இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. தேங்க்யூ, பாய்.